10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? ஹலோ டெக் ஃபேம் ஹைக்யூ ஒரு என்ன சொல்கிற வாலிபால் அனிமே இப்போ அந்த அனிமே கிராஞ்சிரோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க பண்ணி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஹைக்யூ தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி லைக் போட்டுக்கிட்டே ஒரு சின்ன கமெண்ட் தட்டி விடுங்க. அனிமே தமிழில் பார்த்தவங்க சரி, ஜாப்பனீஸோட டப்பில் பார்த்தவங்க சரி, அனிமையோட ரேட்டிங் வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 10க்கு எத்தனைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய பேசுகிற ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான். ஸோ பார்த்துட்டு போய் தமிழ் அனிமே பாருங்கள், ஜாப்பனீஸ் அனிமே பாருங்கள் அண்ட் பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னொரு பேச வீடியோக்கு எல்லாம் திஸ் இஸ் ஐ எம் டாக்கு. I got broads in Atlanta, to the V in the family, credit cards in the scammers, ain't no licks in the family. ஓகே, ஹைக்யூ அனிமையோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது பார்க்கணும் முன்னாடியே இந்த அனிமே பற்றின ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த அனிமே ஒரு வாலிபால் அனிமே ஸ்போர்ட்ஸ் ஷோ. நான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் வாலிபால் அனிமைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்டில் வரக்கூடிய ஒரே ஒரு அனிமே இந்த ஹைக்யூ தான். பிகாஸ் வந்து ஹைக்யூ வந்து அவ்வளோதான் குக் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச அனிமே ரொம்ப பாப்புலர் அனிமே கூட ஹைக்யூ. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே வந்து ப்ரொடக்ஷன் ஐஜியாவில் வந்து குக் செய்யப்பட்ட அனிமே. ப்ரொடக்ஷன் ஐஜியா வந்து கைஜு நம்பர் 8 அனிமே ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. அது கூட இந்த ஸ்டூடியோவால் மேக் பண்ணப்பட்ட அனிமே தான் இந்த ஹைஜு நம்பர் 8ஓட ஸ்டூடியோ. அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியணும் நம்புகிறேன். அப்படி ஒரு அனிமே தான் இந்த ஹைக்யூ. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன், என்னோட எல்லா கேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படி கொடுத்து என் தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம்னு நமக்கு ஒரு நல்ல கருத்தை ஒரு முன் வச்ச ஒரு அனிமே தான் இந்த ஹைக்யூ. முயற்சியை கைவிட வேண்டாம், என் எல்லாம் தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. இப்படி எக்கச்சக்கமான நல்ல நல்ல கருத்துக்களை இந்த அனிமே எனக்கு சொல்லி தந்துச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கும் புரியலாம். உங்களுக்கு வந்து அது கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பேசாமல் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்து. இந்த ஹைக்யூ அனிமேல வந்து ஹராசுனான ஒரு டீம் இருப்பாங்க, வாலிபால் டீம். அதான் வந்து முக்கியமான ஒரு டீம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஒரு தரமான தமிழ் டப்பிங் நல்ல தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக சொல்லிப்பாங்க டோபியோ அண்ட் ஹினாட்டா. ப்ரோ ஹினாட்டா நருட்டோ சீரிஸ் ப்ரோன்னு கேட்குறது புரியுது. அந்த ஹினாட்டாவில் இது வேறு ஹினாட்டா, இது ஒரு பையன், ஓகேவா? அப்படி வந்து அவங்களுக்கு நல்ல தரமான வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பொண்ணு கேரக்டர் தான் வரும், அந்த இதோட மேனேஜர் மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிற பொண்ணு கேரக்டர். ஏன்னா ஒரு சில கேர்ள்ஸ் கேரக்டர்ஸ் வருவாங்க, பட் அவ்வளோ தான் எதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பொண்ணுங்க வயசை நீங்கள் கேட்குறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ப்ரோ அப்போ இது வானவில் அனிமையாக நீங்கள் கேட்குறது புரியுது. வானவில் அனிமைலாம் கிடையாது சொல்கிறோம். ஓகே, அப்படி ஒரு இது வாலிபால் அப்படி அந்த சம்திங் அனிமே தான் இது, ஓகேவா? நீங்கள் வந்து அப்படிலாம் நினைக்க வேணாம், ஓகேவா? அண்ட் இதில் அனிமையில் ப்ரோ உங்கள் தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு? வேறு ஏதாச்சும் மைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு மைனஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுத்த வாய்ஸை வந்து வேறு கேரக்டருக்கு எகைன் கேட்பீங்க. அதாவது ஒரு வாய்ஸ் ஆக்டர் நிறைய கேரக்டர்ஸ் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ப்ரோ இதெல்லாம் சகஜம் தானே நீங்கள் கேட்குறது புரியுது. அது வந்து வேறு சீனாக வரும்போது சகஜமாக இருக்கலாம். பட் அந்த 2 கேரக்டர்ஸுமே ஒரு சீனில் வருவாங்க, 2 வரைக்கும் ஒரே வாய்ஸ் இருக்கும். இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து நான் இதில் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியல. மற்றபடி ஒரு நல்ல ஒரு தமிழ் டப்பிங் வாய்ஸாக பார்த்தோம்னா ரொம்ப ஆசமான தமிழ் டப்பிங், ஓகேவா? என்னுடைய தமிழ் டப்பிங் ரேட்டிங் இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 8/10, ஓகேவா? தரமாக தமிழ் டப்பிங். என்ன ஒரு சில மிஸ்டேக் இருக்கிறதால இதுக்கு வந்து 8 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுடைய தமிழ் டப்பிங் இதை கொடுத்துருங்க. அண்ட் இது ஒரு அனிமையான ஒரு ரேட்டிங் என்ன கேட்டிங்கன்னா 10/10. பிகாஸ் வந்து ஒரு வாலிபால் அனிமே இவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போகிறாங்கன்னா வந்து அதுக்கு நம்ம பாராட்டி ஆனேன். ப்ரொடக்ஷன் ஏஜோட அனிமேஷனாக இருக்கட்டும், ஏன் ஸ்டோரியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நாமளே இது இன்னும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குதுன்னு அந்த அனிமேக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்தா 10/10 நான் கொடுப்பேன், ஓகேவா? பிகாஸ் ஐ எம் ஹைக்யூ ஃபேன். ஃபைனலி வீடியோ இருந்தாச்சு. கிரெஞ்சோட டப் பண்ண அனிமையான ஹைக்யூ பற்றி பார்த்துட்டோம். ஹைக்யூட தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்னும் நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பிங் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதையும் ஒன்று நான் பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் வீடியோஸ்க்கு வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? இன்னொரு அப்போ வீடியோ திரும்ப முடிச்சுக்கலாம். திஸ் இஸ் ஐ எம் டாக்கிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. டேக் கேர்.